மற்றும் படைத்தலைவர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்கள். நூற்றி 50 ஆண்டுகளாய் சமரசமில்லா சாதனைகளை தன்னகத்தை கொண்ட படை தமிழக காவல்துறை. தாய்நாட்டின் 5ஆம் பெரும் காவல் படை. 1,32,101 காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் இரவு பகலாய் உழைக்கும் ஓர் அறம்சார் ஒழுக்கப்படை. மாநிலத்தில் 632 மக்களுக்கு ஒரு காவலர் என்ற வீதத்தில் சேவையாற்றும் காவல்துறை. அதன் சிறப்புகளை பட்டியலிடுவதும் அடைமழையில் துளிகளை எண்ணுவதும் ஒன்றென ஒப்புக்கொள்வர் எம்மை அறிந்தோர். கால தீர்க்கம் கொண்ட தமிழக காவல்துறை நாட்டில் முதன்முறையாக உலகிற்கே முன்னோடியாக 1895ஆம் ஆண்டே கைரேகை பிரிவை உருவாக்கியது. இன்று 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகளின் கைரேகைகளை தன்னிடம் கொண்டுள்ள ஓர் அறிவியல் சார் படையாக உருவெடுத்துள்ளது. சமூக நோக்கம் கொண்ட மாநிலத்தில் விளைந்ததினால் நாட்டிலே அதிகமான அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டுள்ள முதல் காவல்துறை என்ற பெருமையை பெறுகிறது தமிழக காவல்துறை. தொழில்நுட்பத்தை மதிநுட்பம் கொண்டு கையாண்ட காவல்துறை 1971ஆம் ஆண்டே கணினிமயப்படுத்தப்பட்டது. The growth of a state is of paramount importance to ensure the well-being of its citizen. One such developed and flourishing state is the state of Tamil Nadu. And to this day, the state police have greatly contributed to the blossoming economy of the state, establishing order in the society. To acknowledge the efforts and endeavors of the Tamil Nadu Police Department, we take immense pride to salute the greatest appreciation bestowed upon us today. The Honorable President's color presentation. With a history spanning over 150 years, the Tamil Nadu State Police is the primary law enforcement agency of the state with several accolades. Namely, the Tamil Nadu state has the highest number of women police stations in the country. It has also got the distinction of establishing the first women police battalion of special force, the first women commando force in the country. The Tamil Nadu Fingerprint Bureau, established in 1895 at Madras, is the world's oldest fingerprint unit. The Madras state also became the pioneer state police in 1951 to use police dogs in the prevention and detection of crime. தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவின் முதல் காவல்துறை. 1856இல் அப்போது மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னையில் தான் உருவாக்கப்பட்டது. எனவே காவல்துறையின் முன்னோடி சென்னை என்ற பெருமை உண்டு. இது மட்டுமில்லாமல் இந்திய காவல் வரலாற்றில் முதல் கைரேகை பிரிவு, தடய அறிவியல் பிரிவு, கடலோர காவல் படை என்று பல பிரிவுகள் தமிழக காவல்துறையில் தான் தொடங்கப்பட்டது. மோப்பநாய் பிரிவு 1951இல் தமிழ்நாட்டில் தான் முதன்முறையாக உருவானது. குற்றச்செயல் துப்பு துலக்குவது, போதைப் பொருள் கண்டறிதல், பேரிடரில் இடர்பாடுகளில் சிக்கியுள்ளோரை கண்டறிதல் என இதன் சேவைகள் ஏராளம். 1670இல் தமிழ்நாட்டில் குதிரைப்படை தொடங்கப்பட்டது. கடற்கரை ரோந்து பணியில் இன்றளவும் ஈடுபட்டுள்ளன இப்படை. 1895இல் ஐரோப்பியர்களுக்கு முன்பே கைரேகை பணியகம் கொண்டது தமிழக காவல்துறை. 1976இல் முதன்முறையாக பெண்களை உள்ளெடுத்த தமிழக காவல்துறை மாநிலத்தில் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை 1992ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் துவங்கியது. The President's Color Award is the highest honor conferred upon any military or state police unit in India. It is also known as the Nishan, an emblem that all unit officers wear on the left-hand sleeve of their uniform.
Nearly all men can stand adversity, but if you want to test a man's character, give him power. Rightly quoted by Abraham Lincoln, despite being one powerful source of the nation, the Tamil Nadu Police Department has worked tirelessly for the needy, underprivileged, and the society as a whole. This moment is a moment of joy and fulfillment for the dignified force and its men. Undeniably, this day is going to find an irreplaceable place in all our hearts. The parade is commanded by Dr. A. Pradeep, IPS, Deputy Commissioner of Police, St. Thomas Mount. The second in command, Mrs. P.S. Preeti, Deputy Superintendent of Police, Virudhunagar District. அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுவரும். வீரம் ஆற்றல் இல்லென்ற போதிலும் ஒரு படை தன்னுடைய அணிவகுப்பால் பெருமை பெறும். இச்சிறப்புமிகு அணிவகுப்பை தலைமையேற்றி இருப்பவர் அணிவகுப்பு தலைவர் டாக்டர் பிரதீப் இ காப்பா, துணை ஆணையாளர் பரங்கிமலை பெருநகர சென்னை காவல். அணிவகுப்பின் துணைத் தலைவர் திருமதி P.S. பிரீத்தி, காவல் துணை கண்காணிப்பாளர், விருதுநகர் மாவட்டம். The first contingent being the Tamil Nadu Disaster Response Force, led by Mr. S.M. Balamurugan, Sub-Inspector of Police. The second contingent is the Commando Force, led by Mr. P. Ramakrishnan, Sub-Inspector of Police. The all-women contingent is led by Mrs. Shivashankari, Sub-Inspector of Police. The color team with the ensigned officer, Mr. S. Vinod, Deputy Superintendent of Police, Dharmaburi Subdivision. The Coastal Security Guard contingent is led by Mr. S. Ramesh, Sub-Inspector of Police. The Nilgiris contingent is led by Mr. D. Arpudaraj, Sub-Inspector of Police. The all-men contingent is led by Mr. Belvin Jose, Sub-Inspector of Police. And the State Police Band is led by Mr. D. Dayalan, Sub-Inspector of Police. சொற்களால் அல்ல தம் செயல்களால் எம்மை வழிநடத்தி வருபவர். அறிவுரைகளால் அல்ல தம் அயராத உழைப்பினால் எம்மை சீர்படுத்தி வருபவர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்பெருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ளார்கள். On behalf of the Tamil Nadu Police Department, we wholeheartedly welcome the Honorable Chief Minister of Tamil Nadu to this prestigious ceremony. நாட்டின் ஒரு கை நிர்வாகம் என்றால் மறு கை காவல்துறை என்று எங்களை ஊக்கப்படுத்தியவர். குற்றங்களுக்கான தண்டனையை வாங்கி தரும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்கள் உருவாகாத சூழ்நிலையை உருவாக்கும் துறையாக எங்களை உருமாற்றியவர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்பெருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்.
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்கள். We now witness the arrival of the chief guest of the day, Honorable Vice President of India. On behalf of the Tamil Nadu State and the Tamil Nadu Police Department, we take immense pleasure to welcome you, sir, to this prestigious ceremony. நாட்டினிலே உயர்ந்த மனிதர், நாவன்மையிலே சிறந்த தலைவர், தாய்மொழியின் தன்னிகரில்லா பற்றாளர், இந்த சீர்மிகு விழாவின் சிறப்புமிகு விருந்தினர், மேன்மைமிக்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ளார்கள்.
We now request everyone to rise up for the national salute. We now witness the Honorable Vice President of India receiving the national salute. The parade commander now reports to the Honorable Vice President of India and requests for inspection. அணிவகுப்பின் தலைவர் இச்சீர்மிகு படையை ஆய்வு செய்ய வருமாறு மேன்மைமிக்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களிடம் அனுமதி கோருகின்றார். Wisdom is knowing what is good and what is evil, not choosing between the two. And this wisdom, since time immemorial, has been the very base on which our society rests. The Tamil Nadu Police Department has upheld this wisdom all through the years of their commendable service to the state and the people of Tamil Nadu. The President's Color Award is the highest honor conferred upon any military or state police unit in India. This emblem, handed over to the Tamil Nadu Police Department, is crafted by the Royal Embroiderers of Yore of the district Malarkotla in Punjab. Also known as the Nishan, this is worn by all unit officers on the left-hand sleeves of their uniform. As a mark of excellence, this President's color is now presented to us by the Honorable Vice President of India on behalf of the Supreme Commander of Armed Forces.
The parade commander now takes leave from the Honorable Vice President of India to join the parade. கொடி வரலாறு நீண்டது. பண்டைய எகிப்தியர்களிடம் 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய முறை அது. அணிவகுத்து பின்வரும் படைக்கு படை தலைவர் இருக்கும் திசையை குறிக்க உருவாக்கப்பட்டது. நவீன போர் முறைகளில் கொடிகள் தம் இடத்தை இழந்தாலும் சிறப்பை இழந்து விடவில்லை. அது வீரத்திற்கும் தீரத்திற்கும் சான்றாய் உயரே பறந்து கொண்டிருக்கிறது. அலங்கார கொடி வழங்கும் விழா தனித்துவமான விழா. தரணியில் வீரத்தை அலங்கரிக்கும் கவித்துவமான விழா. படைகளின் நெஞ்சில் காலமெல்லாம் நிலைத்திருக்கும் நெகிழ் உணர்வான விழா. 1951 குடியரசுத் தலைவரின் அலங்கார கொடி பெற்ற முதற்படை இந்திய கப்பல் படை. பின் அச்சிறப்பு கொடி நாட்டின் பல படைகளையும் பாதுகாப்பு பிரிவுகளையும் அலங்கரித்தது. பின் மாநில காவல்துறைகளுக்கு பெருமை சேர்த்த இச்சிறப்பு கொடி உத்தரப்பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரம், ஜம்மு காஷ்மீர் என்ற 4 மாநிலங்களை அலங்கரித்தது. பின் 2009 அது அமர வந்த ஓர் ஆற்றல் மிக்க படை தமிழக காவல்துறை. இதனால் இச்சிறப்பு கொடியை பெறும் 5வது மாநிலம் என்ற பெருமையை பெற்றது. எங்கள் கனவுகள் கைவர எத்தனித்த போதிலும் காலம் ஒத்துவர தத்தளித்ததால் தள்ளி போடப்பட்டது அவ்விழா. தந்தால் இவரது கரங்கள் தான் தர வேண்டும் என்று காத்திருந்ததோ காலம். பெற்றால் இவர் தலைமையில்தான் பெற்றிடுவோம் என்று காத்திருந்தோமோ நாமும் பெறுகின்றோம் இன்று. தென்னகத்தில் இப்போதும் முதல் மாநிலமாக. Pipe band is a musical ensemble of pipers and drummers that took shape in the Scottish regiments of the British Army in the 19th century. The music played by the pipe bands is generally of Scottish, Irish or Briton tradition. Driving from those roots, we now witness the Tamil Nadu State Police Pipe Band moving graciously to the tunes of the pipes and drums.
The Tamil Nadu Police Department is overjoyed to introduce the all-women pipe band to the Honorable Vice President of India. This is the first of its kind in the country, consisting of 20 women police personnel. We now request the Director General of Police, Commissioner of Police, Greater Chennai Police, to escort the Honorable Chief Minister of Tamil Nadu to the saluting dais. We now witness the second in command unveiling the flag. The second in command moves to the platform to place the color. இந்நாளின் முத்தான தருணத்திற்கு முன்னேறுகிறோம். மேன்மை பொருந்திய மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் அலங்கார கொடியினை தமிழக காவல்துறைக்கு தன் திருக்கரங்களால் நல்கிட மாண்புமிகு இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களை வருகை புரிந்துள்ளார்கள். The much awaited and delightful moment of honor is here. We now witness the Honorable Vice President of India presenting the prestigious President's color to the Honorable Chief Minister of Tamil Nadu on behalf of the Supreme Commander of Armed Forces. In recognition to the Tamil Nadu Police Department's contribution to the national security and services to the people of Tamil Nadu. We now request everyone to rise up for the flag salute. பரபரப்பான நகரின் நடுவில் ஆயிரம் மழைத்துளிகள் நனைத்தால் இந்த நிலம் எப்படி புலங்காகிதம் அடையுமோ அத்தனை புலங்காகிதம் அடைந்துள்ளோம். காலம் பல கடந்தாலும் சிப்பிக்குள் மூடிய முத்துக்களாய் என்றென்றும் பளபளக்கும் இந்த தருணம். This day is definitely finding
தமிழ்நாடு காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சதீஷ், இந்த நிகழ்வின் சிறப்புகள் என்ன? யாரெல்லாம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கிறார்கள்? வணக்கம். தமிழ்நாடு காவல்துறைக்கு மிக சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே மிக உயரிய விருதாக கருதப்படும் ராணுவம் மற்றும் காவல்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருதாக கவரப்படும் குடியரசுத் தலைவரின் கொடியானது இன்று தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே இதுவரை 10 மாநில காவல்துறை மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய இந்த கொடியை 5வது மாநிலமாக தமிழ்நாடு காவல்துறை பெற்றிருந்த சூழ்நிலையிலும் கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த கொடி அறிவிக்கப்பட்ட நிலையில 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொடியை துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அதே போல டிஜிபி சைலேந்திர பாபு முன்னிலையிலும் வழங்கியிருக்கிறார். கொடியினை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் அதனை டிஜிபி சைலேந்திர பாபுவிடம் வழங்கினார். இந்த கொடியின் சிறப்பானது, இந்த கொடியை பெறுவதற்கு பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு படைக்கு இந்த கொடியை வழங்குவதற்கு முன்பதாக தேசிய அளவிலான தேர்வு குழுவினால் பல்வேறு கட்ட ஆய்வுக்கு பிறகுதான் இந்த கொடியை அறிவிக்கப்படும். அந்த சூழ்நிலையில 25 ஆண்டு காலம் மக்களுடைய பணி, பொதுமக்களுடைய பணி, பொது அமைதியை பேணி காத்தல், சட்ட ஒழுங்கு பேணி காத்தல், குற்ற தடுப்பு நடவடிக்கைகள், தேசிய ஒற்றுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஆய்வு செய்து இந்த கொடியானது அறிவிக்கப்படும். இந்த கொடி அறிவித்த பின்னர் இந்த தமிழக காவல்துறைக்கு பிரத்யேகமாக குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடியை கீழில், அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட காவலரில் இருந்து ஐபிஎஸ் ஆபீசர் டிஜிபி வரையிலான அனைவரும் தங்களது இடது கை தோள்பட்டையில் இதன் பிறகு அணிந்து கொள்வார்கள். இது தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கொடி வழங்கும் நிகழ்ச்சியானது 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
வானம்தான் பாடிற்றோ வான்மேகம் பாடிற்றோ தேனை எருந்தி சிறு தும்பி மேலேறி நல்லிசை நல்கிற்றோ நடுங்கும் இடிகுரலும் மெல்லிசை பயின்று மினிக இனிமை தந்ததோ வானூர்தி மேலிருந்து வண்ண தமிழிசைஞன் தானூதும் வேங்குழலோ யாழோ தமிழக காவல்துறையின் குழல் இசைக்குழு மக்கள் மகிழ குரல் எடுத்து பெய்த அமுதிது. வழி நடத்தியவர் திரு SP.N. கண்ணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம். We now witness the pipe band escorting back the flag team to join the parade. அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும் என்பார் வள்ளுவ பெருந்தகை. வீரம் ஆற்றல் இல்லென்ற போதிலும் ஒரு படை தன்னுடைய அணிவகுப்பால் பெருமை பெறும். இச்சிறப்புமிகு அணிவகுப்பை தலைமையேற்றிருப்பவர் அணிவகுப்பு தலைவர் டாக்டர் பிரதீப் ஈகாப்பா, துணை ஆணையாளர் பரங்கிமலை பெருநகர சென்னை காவல். அணிவகுப்பின் துணைத் தலைவர் திருமதி PS பிரீத்தி, காவல் துணை கண்காணிப்பாளர், விருதுநகர் மாவட்டம். Marching in unison to the beats of the drum, displaying exemplary valor and courage, we witness the colorful march by the Tamil Nadu Police Department. The parade is commanded by Dr. A. Pradeep, IPS, Deputy Commissioner of Police, St. Thomas Mount. The second in command, Mrs. PS Preeti, Deputy Superintendent of Police, Virudhunagar District. The first contingent being the Tamil Nadu Disaster Response Force, led by Mr. S.M. Balamurugan, Sub-Inspector of Police. முதல் அணி அணியின் தலைவர் திரு S.M. பாலமுருகன், உதவி ஆய்வாளர். The second contingent being the Commando Force, led by Mr. P. Ramakrishnan, Sub-Inspector of Police. தமிழ்நாடு அதிரடிப்படையை வழிநடத்தி வருகிறார் அணியின் தலைவர் திரு P. ராமகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர். The all-women contingent is led by Mrs. Shivashankari, Sub-Inspector of Police. பெண்கள் அணியை வழிநடத்தி வருபவர் அணியின் தலைவர் திருமதி R. சிவசங்கரி, உதவி ஆய்வாளர். The color team with the ensigned officer, Mr. S. Vinod, Deputy Superintendent of Police. அலங்கார கொடியை ஏந்தி வருகிறார் திரு S. வினோத், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், தர்மபுரி மாவட்டம். The Coastal Security Guard contingent is led by Mr. S. Ramesh, Sub-Inspector of Police. கடலோர காவல் படையை அணிவகுத்து வருபவர் அணியின் தலைவர் திரு S. ரமேஷ், உதவி ஆய்வாளர். The Nilgiris contingent is led by Mr. D. Arpudaraj, Sub-Inspector of Police. நீலகிரி அணியை அணிவகுத்து வருகிறார் அணியின் தலைவர் திரு D. அற்புதராஜ், உதவி ஆய்வாளர். The all-men contingent is led by Mr. Belvin Jose, Sub-Inspector of Police. அலை மாக்கடல் நிலம் வானிலுன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவுவாய் என்ற திராவிட கவிஞன் பாரதிதாசன் கவிக்குவியல் போல் எங்கள் அதிரடி படை, கடலோர காவல் படை, நீலகிரி படை என அணிவகுத்து வருகின்றனர். கூற்றுடந்து மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. எது எதிரில் வந்தாலும் உயிரை பறிக்கும் யமனே எதிரில் வந்தாலும் ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையது படை என்ற வள்ளுவ வார்த்தைகளுக்கு இப்பூமி பந்திலே இலக்கணம் யார்? வானம் துலங்கினாலும் வனம்தான் தூர் இழந்தாலும் அலைகள் பொங்கினாலும் மலைகள் வீழ்ந்தாலும் தன்னிலை மாறாமல் தன்னலம் அறியாமல் ஊர் உறங்க விழி விழித்தவர்கள், ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டிய எங்கள் காவலர்கள்.
ஜெயபால் சார் அப்படியே கவனிச்சுங்க. We now request everyone to rise up for the national salute. தமிழ்நாடு மாநிலம் மட்டுமல்ல, வரலாற்று பண்பாட்டு உறைவிடம். ஏரிகளும் குளங்களும் மறுக்கப்பட முடியாத தமிழர்தம் நிர்வாக திறன் என்றால், நடுகற்களும் காவல் செய்தோன் கடவுளாக்கப்பட்டதும் மறக்கப்பட முடியாத பண்பாட்டு அசைவுகள். நாட்டின் ஒரு கை நிர்வாகம் என்றால் மறு கை காவல்துறை என்ற மாண்புமிகு முதல்வரின் அறிவுறுத்தலை ஏற்று குற்றங்களுக்கான தண்டனையை வாங்கி தரும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்கள் உருவாகாத சூழ்நிலையை உருவாக்கும் துறையாக இருந்து வருகிறது தமிழக காவல்துறை. இப்பெருமை மிகு துறையை மேலும் பெருமைப்படுத்திய மேன்மைமிக்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு எங்கள் நன்றியினை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ் அன்னைக்கு தலைவணக்கம் வழங்கும் நிகழ்வு. தமிழ்தாய் வாழ்த்து. அவையோர் அனைவரும் எழுந்து நிற்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வழங்க வருகின்றனர் பெருநகர சென்னை ஆயுதப்படை பெண் காவலர்கள் தலைமை உதவி ஆய்வாளர் பழனிசாமி. சிறு பிறை நுதலும் தரித்தனலும் திலகமுமே
A leader is one who knows the way, walks the way, and shows the way. And it is not about the position, but action. Entrusted with one such leader, the Tamil Nadu Police Department is marching with great valor towards its targets. We are pleased to welcome the Director General of Police, Head of Police Force, Dr. C. Sailendra Babu, IPS, to deliver the welcome address. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு காவல்துறை நவீனமயமான அதே வேளையில் மனிதாபிமானமான காவல்துறையாக செயலாற்றி வருகிறது. குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்குவதே நமது குறிக்கோள் என்பது அவர்களுடைய தாரக மந்திரம். இந்தியாவிலேயே சிறந்த காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறை விளங்க வேண்டும் என்ற கனவை நனவாக்க நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். தமிழ்நாடு காவல்துறை 163 ஆண்டுகளாக நடந்து வந்த பாதை கடினமான பாதை. அந்த வரலாற்றில் வீரமும் தியாகமும் அர்ப்பணிப்பும் நிறைந்திருக்கும். பல சவால்களை எதிர்கொண்டு மக்களுக்கு ஆற்றிய ஒப்பில்லா சேவையை அங்கீகரிக்கும் விதமாக மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி தமிழ்நாடு காவல்துறைக்கு இன்று கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு காவல்துறை அல்லது இராணுவ பிரிவுக்கும் இந்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருது இதுவாகும். இவ்வண்ணக்கொடியானது தமிழ்நாடு காவல்துறையில் இத்தனை ஆண்டு காலம் அரும்பணியாற்றிய காக்கி சட்டை அணிந்த காவலர்களின் அரிய சேவைக்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரம் ஆகும். காவல்துறை மேலும் சிறப்பாக செயல்பட ஊக்கமளிக்கும் விதமாகவும் இந்த குடியரசுத் தலைவரின் விருது அமையும். காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். முந்தைய காலகட்டத்தில் பலமுறை முயற்சித்தும் இந்த விருதை பெற்றுக்கொள்ள இயலாத நிலையில் மீண்டும் ஒரு முயற்சி செய்து விருதினை பெற்று தந்துள்ளார்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ட்ரை ஒன் மோர் டைம் என்றார் 1000 முறை முயற்சி செய்து மின் விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை பெற்று தந்து இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், உள்துறை கூடுதல் செயலாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். காவல்துறை இயக்குநர்கள், கூடுதல் இயக்குநர்கள், உயர் அதிகாரிகள், திரு MK நாராயணன், ஓய்வு பெற்ற முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், திரு வால்டர் தேவாரம், ஓய்வு பெற்ற DGP, திரு K விஜயகுமார், ஓய்வு பெற்ற DGP மற்றும் மைய அரசின் ஆலோசகர், அனைத்து அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், பத்திரிகை துறை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், பயிற்சி உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், விருந்தினர்கள், கவாத்து காவலர்கள் அனைவரையும் காவல்துறையின் சார்பாக இந்த வரலாற்றுமிக்க விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கழகு என்றார் வள்ளுவ பெருந்தகை. அச்சமின்மையும் ஈகையும் அறிவும் ஊக்கமும் தன் இயல்பென கொண்டவர். தன்னலம் பாராத காவலர்கள் தம் நலன் பார்த்து வார விடுமுறைக்கு சட்ட வடிவம் தந்தவர். சொற்களால் அல்ல தம் செயல்களால், அறிவுரைகளால் அல்ல தம் அயராத உழைப்பினால் தமிழக காவல்துறைக்கு உறுதுணையாக திகழ்பவர். எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படியேனும் உயர்த்திடல் வேண்டும், தம் மூச்சதற்கு உதவிடல் வேண்டும் என்றெண்ணி நாள்தோறும் எம்மை வழிநடத்தும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை விழா சிறப்புரையாற்றிட பணிவன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். அன்புள்ள தமிழ்நாடு காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்குதல் விழாவில் பங்கேற்று கொடியினை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களே,
நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தலைமை அஞ்சல் துறை அதிகாரி திரு செல்வகுமார் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பனிந்தர் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிலால் ஐபிஎஸ் அவர்களே, காவல்துறையினுடைய உயர் அலுவலர்களே, அரசு உயர் அலுவலர்களே, தமிழகத்தின் பெருமைமிகு காவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக காவல்துறை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய வண்ணக்கொடி என்ற மிக மிக உயர்ந்த அங்கீகாரத்தை நம்முடைய தமிழக காவல்துறை பெறுகிறது. அதனை வழங்குவதற்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் வருகை தந்துள்ளார். இச்சிறப்பினை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள குடியரசு துணைத் தலைவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது இரட்டை மகிழ்ச்சியை எங்களுக்கு வழங்குகிறது. தமிழக காவல்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்று மிகு பெருமை இது. தனிப்பட்ட ஒரு காவலருக்கு கிடைத்த பெருமை அல்ல இது, ஒட்டுமொத்தமாக அனைத்து காவலர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. தமிழ்நாடு காவல்துறையின் குறிப்பிட்ட ஒரு சாதனைக்கு கிடைத்த விருது அல்ல. தமிழ்நாடு காவல்துறை காவலர்கள் 160 ஆண்டுகள் ஆற்றிய பணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இது. இரவு பகல் பாராது, வெயில் மழை பாராது, ஏன் தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் ஆற்றிய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது. இப்போதும் இந்த இடத்தில் நம் மனக்கண் முன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் நிற்கிறார். இதே விருதை இதற்கு முன் தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தவர் நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த கலைஞர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009 ஆண்டு ஆகஸ்ட் 19 நாள் குடியரசுத் தலைவரின் கொடியினை தமிழ்நாடு காவல்துறைக்கு பெற்று தந்தார். தமிழக காவல்துறையானது தனக்குத்தானே சல்யூட் அடித்துக் கொள்ள வேண்டிய பெருமை இது. தமிழக காவல்துறையானது தனக்குத்தானே முதுகில் தட்டி கொடுத்துக் கொள்ள வேண்டிய சிறப்பு இது. பழம்பெரும் நகரமான இந்த சென்னை மாநகரத்தில் 1856 ஆண்டு அன்றைய மதராஸ் மாநகரில்தான் முதலில் காவல்துறை வரலாறு தொடங்கியது. 1859 ஆண்டு மதராஸ் மாகாண காவல்துறை சட்டம் இயற்றப்பட்டது. எனவே நமது காவல்துறை என்பது இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு முன்மாதிரியான காவல்துறை. பொது அமைதியை காப்பது, குற்றங்களில் இருந்து மக்களை காப்பது, சட்டங்களை காப்பது, பொதுமக்களை காப்பது, ஒட்டுமொத்தமாக சொன்னால் மக்களை காப்பது, இதுதான் உங்களது முதல் பணி. இத்துறையில் முதலாக இந்தியாவிலேயே மகளிர் காவலர்களை நியமித்தவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். 1973 ஆண்டு காவல் உதவி ஆய்வாளர் உஷா, ஒரு தலைமை காவலர், மற்ற 20 காவலர்கள் சென்னை மாநகரில் பணியமர்த்தப்பட்டனர். இன்று காவல்துறையில் ஒரு டிஜிபி, 2 ஏடிஜிபி, 14 ஐஜி முதலிய பெண் காவலர் உயர் அதிகாரிகளும் 20,000 பெண் காவலர்களும் களப்பணி ஆற்றி வருகிறார்கள்.
பெண்களுக்கு காவல்துறையில் அதிகாரம் அளித்ததில் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு. அதை அளித்தவர் கலைஞர் அவர்கள்தான். கைரேகை பிரிவு, மோப்பனாய் பிரிவு, புகைப்பட பிரிவு, கணினி தொழில்நுட்ப பிரிவு, கடலோர பாதுகாப்பு பிரிவு, மகளிர் கமாண்டோ பிரிவு என பல்வேறு பிரிவுகள் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக மட்டுமல்ல, முன்னணியிலும் நமது தமிழ்நாடு காவல்துறை விளங்குகிறது. அகில இந்திய காவல் திறனாய்வு போட்டிகளில் தமிழ்நாடு காவல்துறை கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு பல பதக்கங்களை வென்று வருவதை நினைக்கும் போது ஒவ்வொரு தமிழ்நாட்டவரும் பெருமை கொள்ளக்கூடிய அளவில் அமைந்திருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக காவல்துறையின் செயல்பாடு முன்பை விட மிக அதிக அளவில் பாராட்டும்படியாக உள்ளது. மத கலவரங்களோ ஜாதி மோதல்களோ மக்களை பீதிக்குள்ளாகக்கூடிய குற்ற நிகழ்வுகளோ இல்லை. தொழிற்சாலை நிறைந்த பகுதிகளில் அமைதி நிலவுகிறது. துப்பாக்கி சூடு இல்லை. கள்ளச்சாராய சாவுகளும் இல்லை. காவல் நிலைய மரணங்கள் குறைந்துள்ளன. காவல் நிலைய மரணம் 2018ஆம் ஆண்டு 17 மரணங்கள் என்று பதிவானது. 2021ஆம் ஆண்டு 4 மரணங்களாக குறைந்துள்ளது. குறைந்துள்ளது என்றுதான் சொன்னேனே தவிர முற்றிலும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. காவல் நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்களை குறைக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். சில சிறு குற்றம் நடந்தாலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடக்கூடாது. பாலியல் போக்சோ சட்டங்களில் சிக்குபவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கியாக வேண்டும். கடந்த ஆண்டுக்கான புள்ளி விவரங்களை வாங்கி பார்த்தேன். 2021ஆம் ஆண்டு மட்டும் சுமார் 12 லட்சம் பேர் காவல் நிலையங்களில் புகார் அளித்திருக்கிறார்கள். 7,56,753 குற்ற வழக்குகள் பதிவு செய்திருக்கிறது காவல்துறை. இவற்றில் தொடர்புடைய 9,27,763 பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கியுள்ளது. இது மட்டுமல்லாமல் 7,76,000 மனுக்கள் காவல் நிலையங்களில் விசாரிக்கப்பட்டு முடிவு காணப்பட்டுள்ளது. இந்த 7.76 லட்சம் மனுக்களில் 75,000 மனுக்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் பெறப்பட்டவை. இத்தனை பேர் காவல் நிலையங்களை நாடி செல்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் காவல்துறை மீது வைத்திருக்க நம்பிக்கையும் நன்மதிப்பும் காரணம் என்று நமக்கு தெளிவாகிறது. காவல்துறையினர் பெரும் சேவையை மக்களுக்கு செய்கிறார்கள் என்பது நமக்கு புலனாகிறது. அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால் தான் ஏராளமான புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்தை நோக்கி வருகின்றன. இவை அனைத்தும் தமிழகம் அமைதியாக இருக்கிறது என்பதன் அடையாளங்கள் ஆகும். மக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், காவலர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். காவலர்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்காகத்தான் ஓய்வு பெற்ற நீதியரசர் சி.டி. செல்வம் தலைமையில் காவல் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி தருவோம் என உறுதியளிக்கிறேன். காவல் அதிகாரிகளும் காவல் ஆளுநர்களும் கவலையின்றி பணியாற்றுவதற்கான சூழல்களை அமைத்து தர இந்த அரசு தயாராக உள்ளது. குடியரசுத் தலைவரின் விருது பெற்றிருக்கும் தமிழக காவல்துறையினர் தங்கள் காக்கி சட்டையில் அதன் அடையாளமான கொடியினை அணிந்து செல்வார்கள். நிசான் என்று அழைக்கப்படும் இந்த சின்னம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அதோடு காவலர்களுக்கு மேலே ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு காவல்துறை தொடங்கி 160 ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த நிலையில் இன்று குடியரசுத் தலைவர் வண்ணக்குடி பெரு நிகழ்வை முன்னிட்டு காவல்துறை தலைமை இயக்குனர் முதல் காவலர் வரை அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு காவல் பதக்கம் வழங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை காப்போம், மகத்தான மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தி காட்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்று நீங்கள் விதைத்த விதைகள் இனி வளர்ந்து நாட்டில் அமைதி நிழலை பரவச் செய்யும்.
இனி உங்கள் சொற்கள் எங்கள் செயல்களில் இருக்கும். உங்கள் கனவுகள் இத்தரணியில் உருவெடுத்து நடமாடும். நன்றி ஐயா. There can be no greater good than that of giving one's time and energy to help others without expecting anything in return. And today, amidst us, we have one such selfless leader who championed reforms in the rural areas and worked tirelessly for the upliftment of the backward and underprivileged. Know, promote, practice and propagate your mother tongue. Mother tongue is like your eyesight. Any other language is like your spectacle. Such words of wisdom and conviction, emphasizing the significance of Indian language. Our leader stands ahead in urging the people to take pride in their mother tongue and not to feel any inferior in using Indian languages in daily life. This visionary leader is none other than the chief guest of this very special day. We are much delighted to welcome the Honorable Vice President of India to deliver his address. தமிழக முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களே, தமிழக அரசின் தலைமைச்சராளர் திரு வி. வீரய அன்பு அவர்களே, தமிழக காவல்துறை தலைவர் டாக்டர் சைலேந்திரபாபு அவர்களே, தமிழக உள்துறை செயலாளர் திரு கே. பணிந்தர் ரெட்டி அவர்களே, சென்னை பெருநகர மாநகர காவல் ஆணையர் திரு சங்கர்ஜீவல் அவர்களே, தமிழ்நாடு அஞ்சல் துறை தலைவர் திரு பி. செல்வகுமார் அவர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த காலை வணக்கம். தமிழக காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்குதல் விழாவில் இன்று உங்களுடன் சென்னையில் இருப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த அழகிய சென்னை மாநகரம் என் இதயத்தில் எப்போதும் சிறப்பிடத்தை பெற்றுள்ளது. மேலும் வாழ்நாள் முழுவதும் என்னை ஆச்சரியத்தில் அழுத்தும் நகரமாய சென்னை விளங்கி வருகிறது. Brothers and sisters, I am really happy to be here along with the Honorable Chief Minister for this prestigious President's Medal award function to Tamil Nadu Police, which is one of the best police force in the country. I have no hesitation to say it. Discipline, decorum, dedication and devotion. These are the hallmarks of the Tamil Nadu Police. Today is a red letter day in the history of Tamil Nadu Police. Today you have joined the elite group of states, receive the highest honor conferred upon any military or state police unit in India. My congratulations to all of you. It is indeed a proud moment for every Tamilian, and I feel very happy and privileged to bestow this honor on Tamil Nadu Police on behalf of the Supreme Commander of the Armed Forces in India. This award is a recognition of your commendable service and many achievements. My heartiest congratulations once again to all the members of Tamil Nadu Police. This is a recognition of your dedication, professionalism, selfless service and sacrifice. Since its birth in 1859 as Madras Police, the Tamil Nadu Police has over the years emerged as one of the best police forces in the country by endeavoring itself to the public. The force has, in sunny and difficult times, always strived to provide security to the common man, the underprivileged and weaker sections of the society, and has helped effectively
bolster communal harmony and public order in the state. I am happy to know that Tamil Nadu has the highest number of women police stations. I am particularly happy about that highest number of women police stations and the second highest number of women police personnel in the country. It also holds the distinction of establishing a first women commando force in the country. These are praiseworthy achievements towards our goals of gender parity and equal rights for all women. India, we are an ancient civilization. We have a cultural heritage where women are respected. So now, over the years, we are all working towards empowering the woman. That is the duty of any citizen and any government worth the name anywhere in the country. I am happy Tamil Nadu is in the forefront of taking care of the woman in the police forces. Women form the half of our population, but a lot still remains to be done to provide them equal opportunities on various fronts. Creating a safe and enabling environment for women is very important to help them grow and attain their full potential. Therefore, I would urge the police forces to be extra sensitive in matters relating to crimes against women. An emerging area of concern today is a sharp rise in incidents of cyber crime and other modern day offences such as online frauds and transboundary crimes. Our police forces must be skilled and equipped to deal with these 21st century crimes in an effective and speedy manner. I am glad to know the Tamil Nadu Police has recently established a separate cyber crime wing with 46 cyber crime police stations. I learned that a cyber forensic lab with high-end forensic workstation, disk forensic, mobile forensic and social media tools at a cost of 6.9 crores is also being set up under the Safety City project to investigate cybercrime cases on scientific lines. It is worth mentioning that Tamil Nadu is the only state in India to have an exclusive idol wing, a unit dedicated to investigating cases of theft or loss of cultural artifacts such as idols, painting and other treasures of our heritage. And you in Tamil Nadu have a rich heritage. Recently, the idol wing retrieved 10 priceless antique idols belonging to the state from the USA and Australia. This is a commendable work. We must make every effort to preserve our age-old cultural heritage and civilizational values. The state of Tamil Nadu is a proud inheritor of rich and glorious culture from our forefathers, and it must be preserved for our future generations. The other day I was seeing the invitation for the chess championship. I was really very much impressed the way it was developed in Tamil and also depicting various Tamil characters, and it was really worth seeing and enjoying also. My dear friends, Tamil Nadu with a coastline of 1076 kilometers boasts of one of the best coastal security unit called as Coastal Security Group, which was formed with an aim to prevent trans-border activities and ensure safety of the fishermen, which is very important. I am told that there are 12 marine police stations in the state and about 100 checkpoints. It also gives me immense delight to state Tamil Nadu is the front runner in initiating many welfare for police personnel for boosting the morale of police. It is only state of the country
so far to launch a police well-being program as a countermeasure for stress and prevention of alcoholism and suicides in the force. Apart from this, the state police have introduced several measures for health, insurance and education of the police personnel on their wards. Just now the Chief Minister have shown to me this beautiful building coming up, which is a police housing project. It's really a very good initiative. And every state must follow this. There are states, of course, which have created, but this is looking wonderful. Beautiful, and will add to the dutiful also. If beauty and duty combined together, it will become mighty. And then make people happy because of the service that is provided. If you don't have accommodation, if you don't have equipment, if there is a tension in your mind, you cannot pay attention and retain that capacity to deal with crimes. So it's a very good step that way. In addition, Government of India grants. The state government has been sanctioning funds to the modernization of police force, which covers programs for improving buildings, housing, mobility, communication, training, weapons, fingerprint, bureau, forensic science lab, data processing, computerization and equipment with the objective of creating robust infrastructure. Today, Tamil Nadu is one of India's most prosperous and industrial states. The role of the people and also the role of the police is a paramount importance in a rapidly changing socio-economic environment. One of the primary reasons behind the economic progress of the state is the role of the state police in maintaining law and order and social harmony, which is essential for attracting investment, growth and development in the state. I extend my congratulations and compliments to all the police personnel, Tamil Nadu Police, for ensuring peace and tranquility throughout the state and for creating conducive conditions for economic growth and prosperity. What is required is not only wealth, creation of wealth is very much required, and also preservation of health is also required. Our ultimate aim is to make people happy. We should provide conditions for a healthy, happy, harmonious living. We are a great country where the traditions are Vasudaika Kutumbakam. The entire universe is one family. So keeping that in mind, we must all follow the method of share and care. Share and care is the core of Indian philosophy. We must practice it in our life. Our youngsters should be motivated. And the police force have a special responsibility. They have been given this assignment. We must also take care to see that the nature is protected. Encroachments are stopped. That will really help, because we are seeing the climate change is real. In summer you have sudden rains. Winter suddenly you have hot sun. And we are also seeing earthquakes, tsunamis, other natural calamities coming up. The reason being that we are misbehaving in the nature. That's why I call upon the people. Nature, culture, together for bright future. Nature, culture, together for bright future. Protect the nature. The police also should be in the forefront of tree plantation, arresting the encroachments, not stopping the rivers and rivulets and water coming up. If you stop it, then you will have floods. We have experiences in the past also. Keeping that in mind, administration, police, as well as people have a greater responsibility in seeing that we prevent encroachments. The special congratulations to the Director General of Police and Head of Police Force Tamil Nadu, Dr. C. Satyendra Babu, under whose stewardship the personnel of Tamil Nadu Police have put up an impressive parade. I was so much impressed by the parade in recognizing the service of the personnel of the forces. The nation
also acknowledges the immense contribution of Tamil Nadu police. I once again extend my congratulations to all the personnel of the Tamil Nadu police on being bestowed with the honor of the prestigious presidential colors. My congratulations to the police forces. My congratulations to the Honorable Chief Minister Thiru M.K. Stalin, and my congratulations of the police force who are working at the bottom of the pyramid in achieving this medal. Nandri, Vanakkam, Namaskar, Jai Hind. Thank you, sir, for your insightful words and gracing this glorious occasion. We are indeed overwhelmed to receive this prodigious honor from you, sir. Years of hard work, dedication, selflessness and loyalty has won us the greatest honor of all times. Today, we feel grateful and fortunate to receive this propitious reward as a commendation to years of meritorious service by the Tamil Nadu Police Department. We now humbly request the Chief Guest of the Day, Honorable Vice President of India, to present the Honorable President's Color insignia to the Honorable Chief Minister of Tamil Nadu. தமிழக காவல்துறை எங்கள் தோள்களுக்கு மேலும் ஓர் புகழ் மாலை. மேன்மைமிக்க குடியரசுத் தலைவரின் அலங்கார கொடி தமிழக காவல்துறையை அலங்கரித்ததன் அடையாளமாக அதன் சின்னத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் கையளிக்குமாறு மேன்மைமிக்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Adding more colors to this prestigious ceremony, marking the Tamil Nadu Police receiving the Honorable President's Color, we now request the Chief Guest of the Day, Honorable Vice President of India, to release a special cover. காலம் பல கடந்தாலும் சிப்பிக்குள் மூடிய முத்துக்களாய் நிலைத்திருக்கவிருக்கும் தமிழக காவல்துறையின் பெருமைக்கான அங்கீகாரமாக அஞ்சல் உரை வெளியீடு. We request Mr. B. Selvakumar, Chief Postmaster General, to hand over the album to the Honorable Vice President of India. We also request the Honorable Chief Minister of Tamil Nadu to receive the first copy of the special cover. இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக வெளியிடப்படும் இந்த சிறப்பு அஞ்சல் உரையை வெளியிடுகிறார்கள் மேன்மைமிக்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். அதன் முதல் பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். நாட்டினிலே உயர்ந்த மனிதர், நாவன்மையிலே சிறந்த தலைவர், தாய்மொழியின் தன்னிகரில்லா பற்றாளர், இந்த சீர்மிகு விழாவின் சிறப்புமிகு விருந்தினர் மேன்மைமிக்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
perfection, dedication and hard work personified, we are fortunately blessed with a leader who has been working tirelessly to march the state of Tamil Nadu on the path of development and well-being. With no further delay, we now request the Director General of Police, Head of Police Force, to present a memento to the Honorable Chief Minister of Tamil Nadu. The color team, along with the ensigned officer, joins the pipe band for the flag march. இப்பெருமைமிகு தருணம் முக்காலமும் வரலாற்றில் முழுமையாய் பதிந்திட தங்கள் காலடி சுவடுகளை அழுத்தமாக பதிந்து நடந்து வருகிறார்கள் எங்கள் கொடியணியினர். தமிழக காவல்துறையை சிறப்பித்துள்ள இந்த அலங்கார கொடியினை வரவேற்று வணக்கம் செலுத்த அனைவரும் எழுந்து நிற்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். We now request everyone to rise up for the flag march. All the sleepless nights and strenuous days have paid off. Today we take immense pride and pleasure to welcome this prestigious feather to our crown. Every police personnel of the state shall rejoice in pride, for we are the 5th state in the country to receive this honor and the first among the South Indian states to receive this prestigious President's color. நாங்கள் காவலர்கள், பெருமை வற்றிப் போகா நெடுங்கடல், நிமிர்ந்து நிற்கும் புதிய மலை, புரட்டு தீயை வென்று நிற்கும் புது தத்துவம், பண்டைய வீர திரட்டாம் பரணிப்பாட்டின் வடிவம், வள்ளுவரின் குரல் சொன்ன நல்லரசை உருவாக்கும் அடிப்படை, குரலற்றவர்களின் குறைகளை களைந்தெறியும் வெடிப்படை. இன்னும் சிலரம்மை இகழ்ந்தாலும் நாங்கள் வருகின்றோம், அறம் வாழ விளைகின்றோம். ஒருவர் இருவராக, 10 100ஆக, 1000 லட்சமாக நாங்கள் வருகின்றோம். We now request everyone to rise up for the national salute.
The parade commander now reports to the Honorable Vice President of India and requests orders to march off the parade. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். கருத்துக்கள் மட்டுமல்ல, கருவிகள் கையாளும் அறமும் களி இசை உருவாக்கும் திறனும் என 1952ஆம் ஆண்டு வேலூரில் உருவாக்கப்பட்ட இவ்வாத்திய இசைக்குழு அரசு விழா அலங்கார அணிவகுப்பிற்கு அழகு சேர்த்து வந்தது. இன்று தமிழ்நாடு மாநில இசைக்குழு என்ற பெயருடன் பீடு நடை போடுகிறது எங்கள் இசைக்குழு. வழிநடத்தி வருபவர் திரு வில்ஃப்ரெட் ஜெரோம், உதவி ஆய்வாளர்.
We now request the Director General of Police, Mr. Shankar Jiwal IPS, Commissioner of Police, Greater Chennai Police, to deliver the vote of thanks. Honorable Vice President of India, Honorable Chief Minister of Tamil Nadu, Chief Secretary to the Government of Tamil Nadu, Additional Chief Secretary Home Prohibition and Excise, DGP and Head of Police Force, Chief Postmaster General of Tamil Nadu, Senior Retired Police Officers, assembled officers of Tamil Nadu Government, police personnel part of parade and off parade, friends from media, ladies and gentlemen, on this momentous occasion of receiving President's color, it's indeed an honor and matter of great pleasure for me to propose a vote of thanks today. The presence and participation of Honorable Vice President of India and Honorable Chief Minister of Tamil Nadu on this solemn and historic occasion shall go down in annals of Tamil Nadu Police as a milestone day. On behalf of Tamil Nadu Police, I profusely thank them for bestowing this honor to us. The Chief Secretary of Tamil Nadu has always been a source of inspiration and guidance. We thank him for being a part of the movement today. We thank ACS Home Prohibition and Excise for his continued support and encouragement. The release of postal cover is another feather in the cap of Tamil Nadu Police. We thank Chief Postmaster General of Tamil Nadu for same. Meticulous performance of women and men on parade, officers behind the show today of Tamil Nadu Special Police and Greater Chennai Police, the staff of Tamil Nadu Police Housing Corporation, all of them deserve due praise and accolades. We thank them for all. We thank the media for being present here and carrying the fragrance of today far and wide. Our gratitude and thanks to all assembled officers and men who have contributed and who continue to contribute towards the glory of Tamil Nadu Police. I again thank one and all present here in a once-in-a-lifetime kind of movement and being part of today. Thank you all. Thank you, sir. We now request everyone to rise up for the national anthem. தேசிய கீதம் அனைவரும் எழுந்து நிற்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். The Director General of Police, Head of Police Force, now introduces the parade commanders to the Chief Guest of the Day, Honorable Vice President of India. மேன்மைமிக்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஆற்றல்மிகு நம் அணிவகுப்பின் தலைவர், துணைத் தலைவர், கொடி அலுவலர், கொடியணி தலைவர் ஆகியோரை சந்திக்கின்றார்கள். அறிமுகப்படுத்துகிறார் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர்.
this remarkable celebration has come to an end. We greatly thank each and every person behind this successful celebration. வரலாறு வகுத்தெடுத்த செந்நாள் இப்பொன்னாள் இனிதே நிறைவேறியது. தமிழ்நாடு காவல்துறையின் வீரத்திற்கும் தீரத்திற்குமான அங்கீகாரம் வழங்கும் விழா இனிதே நிறைவேறியது. எங்கள் காவலர்களின் தியாகத்திற்கு மகுடம் சூட்டும் விழா இனிதே நிறைவேறியது. விழாவிற்கு வருகை தந்து சிறப்பூட்டிய மேன்மைமிக்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல் தலைமை இயக்குனர் அவர்களுக்கும், வருகை தந்த எங்கள் காவல் குடும்ப விழாவிற்கு சிறப்பீட்டிய விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். Manisha, sir. Yeah, you did a great job. She is Amal Advin. What is your qualification? Sir, electrical engineer. எங்க இருக்கீங்க? Sir, Utagari subdivision, sir. Amal Advin. Manisha. Where are you now? Right now in a